ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 முடிஞ்சதுக்கு அப்புறமேலும் அதனை பற்றின பேச்சுகள் இன்னும் முடியல அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதில் ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸும் நம்ம விஜய் பார்வதி மேலேயும் கம்ருதீன் மேலே வைக்கிற விமர்சனங்கள் அதிகம். முக்கியமாக நம்ம திவ்யா கணேஷா இருக்கட்டும், நம்ம கனியா இருக்கட்டும், நம்ம சாண்ட்ராவா இருக்கட்டும், நம்ம விஜய் பார்வதி மேலே வைக்கிற அடுக்கிற விமர்சனங்கள் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது. அந்த நிலைமையில தான் நம்ம ஸ்டார்ட் மியூசிக்கில் இப்போ அந்த ரிலீஸ் ஆயிருக்குல்ல, அதில நெறைய விஷயங்கள் கமருதீனும், விஜய் பார்வதியும் கிண்டல் பண்ற மாதிரியும், அது மட்டும் இல்லாம முக்கியமா விஜய் பார்வதியோட அம்மாவ கிண்டல் பண்ற மாரியும், அந்த துணிவு, சக்தி அப்படிங்கிறத ஒரு பாட்டாவே போட்டிருப்பாங்க. அத பார்க்கவே உண்மையிலே ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். ஏன்னா நீங்க விஜய் பார்வதி, கம்ருதீனோட இந்த விஷயத்த நிறுத்தியிருக்கலாம். நீங்க ஏன் அத தூக்கிட்டு போய் பார்வதி அம்மா வரைக்கும் அத பண்றீங்க? அது பார்க்கறதுக்கே ஃபன்னா இல்ல. ரொம்ப அசிங்கமா இருக்குது. அது மட்டும் கிடையாது. கம்ருதீன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் இந்த விஜய் பார்வதி இல்லாம இந்த ஸ்டார்ட் மியூசிக் ஷோவ ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சோஷியல் மீடியால நெறைய வந்து கொஷின்ஸ் போயிட்டுருக்கு. இதுல ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கம்ருதீனுக்கு இன்னும் ஃபியூச்சர்ல விஜய் டிவி கூட நெறைய கொலாபரேஷன்ஸ் இருக்குது. நெறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அவரால அப்படி ஈஸியா அத தூக்கி எறிஞ்சிட்டு போ முடியாது. மேபி யாருக்கு தெரியும்? அவரு இந்த மாரி என்ன இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கேட்டுட்டு கூட வந்திருக்கலாமே ஒழிய, நம்ம அத எதுவும் நம்ம கெஸ் பண்ணி சொல்ல முடியாது. பார்வதிய என்கரேஜ் பண்றதுக்காகவும் அவ அவ தனியா இருக்கா. ஏன்னா சீசன் 9ல எல்லா கண்டஸ்டன்ட்ஸும் என்ன பண்ணுவாங்க, பார்வதிய வேணும்னே கார்னர் பண்ணுவாங்க. அந்த டைம்ல தான் உனக்கு துணிவு சக்தி தான் சரியான பலம் அப்படிங்கிறத பாட்டா சொல்லிட்டு போயிருப்பாங்க. அத அத மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் விஜய் டிவி அத காமெடியா பண்ணியிருப்பாங்க. ஏன்னா, இந்த விஷயம் பிளான் பண்ணி பண்ணுனது மாரி தான் எனக்கே தெரியுது. ஆனா, அத மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, வைப் வித் பாரு அப்படிங்கிற நம்ம விஜய் பார்வதியோட யூடியூப் சேனல்ல நெறைய விஷயங்கள 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த நம்ம கனி, நம்ம திவ்யா கணேஷ் இவங்க சொன்னதா இருக்கட்டும், இல்ல அவங்கள பர்சனலா பாதிச்ச அந்த ரெட் கார்ட் இஷ்யூ முக்கியமா. அது 2 பேத்தையுமே பர்சனலா ரொம்ப ரொம்ப அளவுக்கு பாதிக்குது. டிப்ரஷன் எல்லாருக்குமே அந்த 100 டேஸ் உள்ள இருக்கும்போது இருக்கும். ஏன்னா இருக்கிறதே எல்லாம் அன்னோன் பெர்சன் கூட தான். ஸோ கண்டிப்பா அந்த ரெட் கார்ட் எவிக்ஷன்ல அ உள்ள இருக்கும்போதே டிப்ரஷன்ஸ் இருக்கும். ஆனா ரெட் கார்ட் வாங்கி எவிக்ட் ஆனாங்கல்ல, அப்ப ரெட் கார்ட் வாங்கி எவிக்ட் பண்ணும்போது மொத்த சொசைட்டியுமே என்ன சொல்லுச்சு அப்படின்னா, கண்டிப்பா அவங்க 2 பீப்பிள்ஸுக்கும் அதாவது டாக்ஸிக் பீப்பிள் 2 பேருக்கும் கண்டிப்பா ரெட் கார்ட் குடுக்கணும். அப்படிங்கிற மாரி ஒரு வார்த்தை பேசியிருப்பாங்க. அதுதான் உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருக்குது. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதில கம்ருதீன் அந்த ரெட் கார்ட் எவிக்ஷன பத்தி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. அது உண்மையிலே கேட்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்தது. நான் உண்மையிலே பயந்துட்டேன். ஒரு ஒரு நாளும் நான் தூங்கி எந்திரிக்கும்போது அந்த விஷயங்கள் ஃபர்ஸ்ட்டு என் மைண்டுக்கு வரும். நான் எழுந்திருக்கும்போதே என் ஃபர்ஸ்ட்டுக்கு வர மைண்டுக்கு வர விஷயம் என்னன்னா, நான் ரெட் கார்ட் வாங்கி எவிக்ட் ஆயி என்ன விஜய் சேதுபதி பார்த்த பார்வைய என்னால லைஃப் லாங் மறக்க முடியாது. அது ரெட் கார்ட ரிவோக் பண்ணுங்க அப்படிங்கிற எழுந்த அந்த ஹேஷ்டேகோ இருக்கட்டும், இல்ல நம்ம சாண்ட்ரா அது ஒரு பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு உன்கிட்ட சாரி கேட்ட விஷயங்களா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் என்னவா இருந்தாலும், அன்னைக்கு நடந்த அந்த ஒரு காயம் மாதிரி, நான் டெய்லியும் தூங்கி எந்திரிக்கும்போது எனக்கு அது ஞாபகத்துக்கு வரும். அது எனக்கு அவ்ளோ கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அத பத்தி நம்ம வீடியோக்குள்ள பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்போ சோஷியல் மீடியாவுல வைரலா போயிட்டுருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம பிளாக்கி ஸ்டார் சுரேஷ் ஃப்ரம் கன்னியாகுமரி அவரோட அப்பா பிப்ரவரி 14 இறந்தாருல்ல. அதுக்கு அப்புறம் அவருடைய விமர்சனங்கள் நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ்க்கு அப்படியே ஒரு ஷிஃப்ட் ஆயிருக்கிறது தான் இப்ப ரொம்ப வைரலா போயிட்டுருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நெகட்டிவா ஒரு நெகட்டிவ் கன்டென்ட் குடுத்த ஒரு அ அ நெகட்டிவ் எப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டான்ஸ் ஆடுனாலும் சரி, அவர் இன்டர்வியூ குடுத்தாலும் சரி, அவர் எந்த மாதிரி ஷோஸ்ல ப நம்ம பப்ளிக் ஷோஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றதா இருந்தாலுமே சரி, அவர் மேல வைக்கிற ஒரே ஒரு விமர்சனம் என்னன்னா, பொண்ணு மாரி பிஹேவ் பண்றாரு, பொண்ணு மாரி நடந்துக்கிறாரு. அப்புறமேல ரொம்ப ஒரு பாடி ஷேமிங்கா இருக்கட்டும், இல்ல பிஹேவியர்ஸ் அசிங்கப்படுத்துறதா இருக்கட்டும், எல்லாருமே போத் மென் அண்ட் விமன் 2 பேருமே அவர் மேல வச்சுட்டு வந்தாங்க. ஆனா இப்ப அவங்க அப்பா இறந்தாருல்ல. ஆனா, யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு அவங்க அப்பா இறந்ததுக்கு பிளாக்கி ஸ்டாருக்கு அவ்வளவு ஆதரவுகள் வந்த வண்ணம் இருக்குது. கண்டிப்பா உங்க அப்பா உங்க கூட தான் இருக்காரு. எங்கேயும் போல. நீங்க ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் ஒரு பாசிட்டிவான இது சொன்னத பிளாக்கி ஸ்டாரே என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எனக்கு இத்தன நாள் நான் நெகட்டிவ் கமெண்ட்ஸுக்கு கூட நான் வருத்தப்பட்டது கிடையாது. ஆனா, இப்ப முறையா எனக்கு ஆதரவு குடுக்க கிட்டத்தட்ட
கிட்டத்தட்ட 1,00,000 பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருப்பாங்க கிட்டத்தட்ட. "ஃபீல் பண்ணாதீங்க சார்" அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அன்ப பார்க்கும்போது தான் எனக்கு இப்ப கண் கலங்குது. என்னால ஒரு நிலையிலே நிக்க முடியல. எனக்கு வந்து எனக்காக இவ்ளோ பேர் இருக்கிறாங்களா? ஏன்னா, எனக்கு நான் வந்து தேர்ந்தெடுத்த திருமணமே என்ன ஏமாத்திட்டு போன நிலையில, எனக்காக கவலைப்படாதீங்கன்னு சொல்றதுக்கு 1,00,000 பேர் கிட்ட இருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போதே, நான் போதும் என் வாழ்க்கையில நெறைய சம்பாரிச்சுட்டேன் அந்த மாதிரி இருக்குது. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜே பார்வதிக்கு வந்து நம்ம பிளாக்கி ஸ்டார் வந்து அவங்க அப்பா டெத்துக்கு முன்னாடி வந்து கால் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா, ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லார் மாரியுமே விஜே பார்வதியோட ஃபேனா தான் நம்ம பிளாக்கி ஸ்டாரும் இருந்திருக்கிறாங்க. நான் அவங்க பிக் பாஸ எல்லாம் நல்லா பார்த்துருக்கேன். அதுல வந்து ரெட் கார்ட் வாங்குன விஷயம் வந்து எனக்கு அதெல்லாம் எதுவுமே தேவையில்ல. ஆனா, நீங்க நீங்களும் கிட்டத்தட்ட என்ன மாரி தான். நானும் நெறைய எதிர்மறை விமர்சனங்கள தாண்டி தான் இன்னைக்கு இந்த இடத்துல ஜீ தமிழ்ல ஒரு ஷோ பண்ற அளவுக்கு வந்து நின்றுக்கிறேன். அதே மாதிரி உங்க மேல வச்ச எத்தனையோ கருத்துக்கள், எத்தனையோ ஒரு எதிர்மறை விமர்சனங்கள நீங்க தாண்டி இன்னைக்கு வந்து ஒரு பொண்ணுங்க அதுவும் ஒரு பொண்ணு நீங்க. தாண்டி இன்னைக்கு நீங்க இவ்ளோ தூரம் வந்து நிக்கிறது, உங்க மேல வச்ச விமர்சனங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஒரு ஒ டாக்ஸிக்கா இருக்கட்டும், இல்ல காஜி கப்புலா இருக்கட்டும், நீங்க உள்ள பண்றது வந்து 18+ கன்டென்ட் அப்படி இப்படி உங்க மேல வைக்காத, விழாத விமர்சனங்களே கிடையாது. ஆனா அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு நீங்க வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் கப்புலா இருக்கிறீங்க அப்படிங்கிறது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்குது. அ எனக்கும் ரீசென்ட்டா எனக்கும் பிக் பாஸ் தாமரைக்கும் ஒரு சின்ன விஷயம் போச்சு. அ அது அது வந்து நான் பெருசா எடுத்துக்கல. அதாவது அ நடிக்க தெரியாதவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா, எனக்கு நடிக்க தெரியாம வாய்ப்பு இல்லைங்க. எனக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன திறமைக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரமா தான் நான் அந்த ஜீ தமிழ் ஷோவோட வாய்ப்ப பார்க்குறேன். அவங்க ஜீ தமிழ்ல ஒரு ஷோ கமிட் ஆயிருக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய வாய்ப்பு வந்து நிராகரிக்கப்பட்டுருச்சு. ஆ கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புன ஜீ தமிழ் வந்து அவங்கள எந்த மாரி கான்டாக்டும் பண்ணல. ஸோ அவங்க சினி ஃபீல்டு பக்கமும் ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. ஆனா, அ அடுத்த ஷோ வந்து நம்ம பிளாக்கி ஸ்டார் வந்து ஜீ தமிழ்ல கமிட் ஆயிருக்கிறதா அவங்க கோவமா அந்த நடிக்க தெரியாதவங்களுக்கு வாய்ப்பு குடுக்குறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு காரணமா போச்சு. ஆனா, இன்னைக்கு அவரே முன் வந்து விஜே பார்வதி இந்த மாரி நான் உங்க ஃபேன் அப்படின்னு சொல்றதுல உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. கூடிய சீக்கிரம் அதுக்கு விஜே பார்வதியும் கருத்து தெரிவிப்பாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான விஷயம். வாழ்க்கையில நெறைய கஷ்டங்கள பார்த்த எனக்கு இன்னைக்கு வாழ்க்கையில ஒரு அங்கீகாரம் கிடைச்சது நெனச்சா எனக்கு சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி இவ்ளோ பேர் எதிர்த்து நின்னுட்டு நீங்க வரீங்கல்ல, ஒரு மூங்கில் மரம் மாதிரி கிட்டத்தட்ட நெறைய காலங்கள் உள்ளேயே இருந்து ஒரே நைட்ல வளரும்ல, அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை வந்து அந்த பிக் பாஸ்க்கு அப்புறமேல் தான் இன்னும் நல்லா செழிச்சு வளரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு விஷ் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் நீங்க மேரேஜ் பண்ணிக்கணும். அது அதுக்கு என்னுடைய பெரிய விஷோ பிளெஸ்ஸிங்ஸோ அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்கி ஸ்டார் வந்து அதுக்கு சொல்லியிருக்காரு. அவரு வந்து விஜய் பார்வதிக்கு ஆதரவா பேசுனது தான் இப்ப சோசியல் மீடியால ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கிற ஒரு விஷயமா இருக்கு.